பார்த்திங்கன்னா இங்கே அப்போ அதாவது நம்ம பாரியூர் காளியம்மன் கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அங்கே நாம் பெருமாள் கோயில் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. செல்வாங்க வா. இல்லை அந்த இடத்துக்கு போனால் மட்டும் போகுது. இப்போ பார்த்திங்கன்னா நாம் இப்போ அங்கே பார்த்த பெருமாள் கோயிலுக்கு அப்புறம் இங்கே ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஈஸ்வரன் கோயில் வந்து எப்படின்னா அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் வகையரா அருள்மிகு அமரப்பனீஸ்வரர் திருக்கோயில். இது பாரியூரில் இப்போ ஈஸ்வரன் கோயிலுக்கு இப்போ நம்ம இந்த ஈஸ்வரன் கோயிலும் இங்கே இருக்கிறத பார்த்துக்கிறேன். நம்ம உள்ளாவெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். இந்த கோயிலுக்கு வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடணும். நான் வந்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஏன்னா இது உள்ள பூராமே பளிங்கு கல்லால் கட்டியிருக்கிறாங்க. நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நானும் சித்தி தமிழ் செல்வன் 2 பேருமே இப்போது அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்கள், இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். நிறையா திரைப்படங்களில் இந்த கோயில் வந்துருக்குது. நீங்கள் அதை தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் காலைங்கிற படத்தில் வந்துருக்குது. அது போக நிறைய படங்களில் வந்துருக்குது. இப்போ நாம் அதை தான் பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள், இந்த கோயில் வந்து மிகவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இங்கே அதாவது இங்கே வந்துட்டு குண்டமெல்லாம் இருக்குது. ஆமாம், இல்லை செல்வா, அங்கே அப்படின்னு உள்ள இதுமா பாருங்கள், பாரியூர் கோயிலில் வந்துட்டு முன்னாடியே அவ்வளோ அழகாக சிலைகள் வந்து அப்படியே அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. கோயில் உள்ள என்ட்ரன்ஸில் கோயில் வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருக்குது. நாம் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். கோயிலோட அனைத்து மேலே இதுலேயுமே அங்கங்கே சிலைகள் அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இது பெருமாள் விஷ்ணு. இங்கே வந்துட்டு அருள்மிகு சித்தி வல்லப கணபதி விநாயகர் அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அருள்மிகு சப்த கன்னிகள் அப்படியே இது அந்த கன்னிமார் கோயில். இல்லை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 7 கன்னிமார்கள் இருப்பாங்க. அந்த கன்னிமார் கோயில் 1 2 3 4 5 6 7 கன்னிமார்கள் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது பொங்காளி அம்மன்.
இதுதான் வந்து நம்ம கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் பார்த்துக்குங்க. இதுதான் கொண்டத்து காளியம்மன் கோயில். எங்கப்பா இதுதான் குண்டம் வரும். இந்த இடத்துல தான் வந்து குண்டம் இறங்குவாங்க. அதாவது இது ஆடி மாதம்தான் அது குண்டம்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில எந்த மாதம்னு. நாம் அதை விசாரிச்சுக்கலாம். இது பேர் கருப்புசாமியா, முனியப்ப சாமியா, கருப்புசாமியான்னு தெரியல. எந்திரம் கட்டு எந்திரம் கட்டுறாங்க. இல்லை என் சாமி கோவில் மிக பிரம்மாண்டம் அமைச்சிருக்கிறாங்க. ஆண்டவா சாமி கும்பிட்டு கூட்டம் இல்லாமல் எது செல்வா உள்ள போயிட்டாங்க. இதுதான் குண்டம். என்ன மாதம் இது குண்டம் வைக்கிறது? இது மார்கழி கடைசியில். ஓ, மார்கழி மாதம்தான் குண்டம். இங்கே வந்து கோயிலுக்குள்ளார என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அற்புதமாக சிலைகள் எல்லாம் வடிவமைச்சிருக்கிறாங்க. பாருங்கள். பல்லங்கிக்கல்ல ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க கோயில். கல் அப்படியே பளிங்கு கல் மாதிரி இருக்குது. கோயில் மிக அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க. இங்க போட்டோ எடுக்கலாம். இங்க வா. உழுந்துட்டு வராங்க. சும்மா ஓடுங்க. நெல் ஒண்ணு எடுக்கணும்.